தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, நம்முடைய அருமை ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மீது அளவற்ற அன்பு வைத்து ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். விசுவாசியாக அழைத்திருக்கிறார். ஒரு அதிகாரியாக அழைத்திருக்கிறார். ஒரு காவலனாக அழைத்திருக்கிறார். ஒரு பணிக்காக நமது கடவுள் அழைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்து செயல்படாத காரணத்தினால்தான் சாபத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய கையின் பிரயாசங்களிலே தோல்வியை நாம் தினமும் சந்திக்கிறோம். ஆசீர்வாதங்கள் இழந்து காணப்படுகிறோம். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கடற்கரையில் பந்து விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களை ஆலயத்தின் போதகரும் மற்ற உறுப்பினரும் அந்த பிள்ளையை மீட்டு அன்று மாலை திறந்த வழியிலே தீப்பந்தத்தை ஏற்றி அதை சுற்றிலும் அமர்ந்திருந்த போது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வதின் முக்கியத்துவத்தை பற்றி அந்த போதகர் பேசினார். நெருப்பிலிருந்து ஒரு விறகை எடுத்து ஓரமாக வைத்தார். அது தனது செய்தியை முடிக்கும் முன்பு அதை ஒதுக்கி வைத்தார். விறகின் மீது எங்கள் கவனத்தை ஈர்த்தார். நெருப்பு பிரகாசமாய் அணைந்து போனது. அவர் மீண்டும் மற்ற விறகுகளுடன் அந்த தீயில் விறகை சேர்க்கும்போது அது மீண்டுமாக பிரகாசமாய் எரியத் தொடங்கியது. நாம் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளாத போது இதுதான் நடக்கும். நமது விசுவாச பயணத்திலே ஒரு லேவியன் ஒருவன் கிடைத்தான் என்று மீகா கடவுளுடைய கற்பனைக்கு விரோதமான விக்கிரக வழிபாட்டிலே அவன் இருக்கின்ற நிலையிலும் ஒரு லேவியனை வைத்து கொண்டான். இன்றைக்கு குருசேகரங்களின் கூட இந்த ஆசாரிய பணி செய்கின்ற லேவியர்களை தெரிந்தெடுப்பது ஜாதியை வைத்து, தன்னுடைய உறவுகளை வைத்து, தன்னுடைய இனத்தாரை வைத்து, தன்னுடைய பகுதியை சேர்ந்தவரா என்று நினைத்து அதைத்தான் மையப்படுத்தி தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் இங்கே யாரோ ஒருவன் வந்துவிட்டான், அவனை லேவியனாக, அந்த லேவியனை என்னுடைய ஆசாரியனாக மீகா என்பவன் தெரிந்து கொண்டான். அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு என்ற பிரதான ஆசாரியர் நமக்கு இராவிட்டால் நாம் என்றோ அழிந்திருப்போம். அவர் யார், என்ன, எந்த நிலை, எந்த இனம் என்று அறியாமல் உனக்காக எனக்காக ஆசாரியனாக அவர் பணியேற்று வந்தார். இன்றைக்கு அவருடைய பணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் பிரதான ஆசாரியனாக நீங்கள் மாற வேண்டும். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் 15வது வசனத்தில் அங்கே அவன் லேவியன் அகப்பட்டான் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்தார் என்று சொன்னார். அன்புக்குரிய இறை மக்களே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். அவருடைய சத்தியத்திலே நாம் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய மன உருக்கத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய ஆசாரிய பணி நிமித்தமாக எங்களை பிரதான ஆசாரியராய் ஆண்டவரே பலியாக செலுத்தி உம்முடைய கிருபாசன தண்டையில் எங்களை சேர்க்கும்படி அழைத்திருக்கிறீர். நாங்கள் இந்த ஊழியத்தையும் ஊழியரையும் கவனமாக இயேசுவை கீழ்ப்படிந்து நடக்க, ஊழியரை குறித்து விளையாட்டாகவோ வேடிக்கையாகவோ பொழுதுபோக்காகவோ நாம் நினைக்கக்கூடாதபடி ஆண்டவரே, நாங்கள் உண்மையும் உத்தவமாய் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பயத்தோடு பக்தியோடு அவர்களுடைய நிலையை நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு அருள்தாரும். இந்த ஆசாரிய பணி ஆண்டவருடைய பணி. அந்த பணிக்கு மீகா ஒரு லேவியனை தெரிந்து கொண்டது போல கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் என்னையும் இந்த செய்தி வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார். நாம் என்ன நிலையில் இருக்கிறோமோ, எதை செய்கிறோமோ, எப்படி பேசுகிறோம், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று
ஆண்டவராகிய இயேசு நினைக்கிறேன், நான் பரிசுத்தர், நீங்கள் ஆனால் நம்மிடையே பரிசுத்தம் இருக்கிறதா? நீதி இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? மன்னிப்பு இல்லை. அன்பான இறை மக்களே, கடவுளுக்கு பிரியமாக உள்ள நீதியையும் அன்பையும் மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் நிறைவாக பெற்று வாழ தூய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் துணை செய்வார். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களோடு இருந்தது போல இந்த நாளிலும் அந்த திரு சித்தத்தை